PMFME அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே சார். பிரதமரின் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம். அது ஃபுட் ப்ராசஸிங் சொல்றாங்கல்ல. ஆமா சார். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எல்லாம் பிரிசர்வேஷன் பதப்படுத்துது. அதே மாதிரி வேல்யூ ஆடட் அண்ட் பிரிசர்வேஷன் அந்த 2 திட்டம் வந்து விவசாயத்துறையில உணவுத்துறையில தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான சிறப்பு திட்டங்கள். இன்னைக்கெல்லாம் எல்லாம் சமைக்கிறதுக்கு ரொம்ப பேர் தயங்கிக்கிட்டு ஹோட்டல்ல வாங்கிக்கிட்டு ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்து வீட்டுல வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ஆன்லைன் டெலிவரின்னு சொல்லிட்டு நிறைய அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுல எப்படி சுகாதார கேடுகள்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது சுகாதார கேடு நம்ம டைரக்டா சில ஹோட்டல்ஸ்லயே நேரடியா பாக்குறோம். அப்ப அவங்களுக்காக ஒரு திட்டம் அரசாங்கம் அறிவிக்குது. பிரைம் மினிஸ்டர் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துது. உணவு பதப்படுத்தும் என்னன்னா ரெடி டு ஈட்னு இந்த எம்டிஆர்னு ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்கான். அது எப்படி சார்? எம்டிஆர் நீங்க பதப்படுத்தப்பட்ட உணவு தயாரிக்கப்பட்ட பேக்கெட், பதப்படுத்தப்பட்டு உணவு தயாரிக்கப்பட்ட ஒரு பேக்கெட். ஆமா ஒரு நூல்ஸ் கொடுத்துறாங்க, தண்ணி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. அது மாதிரியான தொழில் நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து 1 கோடி வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ரெடியா இருக்கு. பதப்படுத்த உணவுக்கு வந்து உணவை பதப்படுத்தணும். அதை ரெடி டு ஈட், ரெடி டு குக், 2 நிமிஷத்துல ரெடி பண்ணி சாப்பிடுறதுக்கு. ரெடி டு ஈட் அப்படிங்கிறது ரெடி சாப்பிட்றது. ரெடி டு குக்குங்கிறது பாக்கெட் உடைச்சு சுடுதண்ணில போட்டு கொதிக்க விட்டு எடுத்து சாப்பிடுறது.